ஐடியாஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறையா பிளேஸ்க்கு வந்துட்டு போகிறோம். அதை தான் வ்ளாகாக வந்து நான் எடுத்திருக்கேன். ஃப்ரெண்ட்ஸோட என்கேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸோட பிரைட் டு பியாக இருக்கட்டும், எல்லாமே நான் வந்து கேப்சர் பண்ணியிருக்கேன். ஸோ மார்னிங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் கிளம்பி போயிட்டே இருக்க பெண்டிங் ஒர்க்லாம் முடிச்சிடலாம் அப்படின்ட்டு வீட்டுக்கு போனோன்னே இந்த கவுனி அரிசியில் வந்து பனானாலாம் மிக்ஸ் பண்ணி போட்டு கொடுத்துருந்தாங்க. ரொம்ப ஹெல்தி உடம்புக்கு. அதுக்கப்புறம் இருந்த பார்சல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுக்காக பேக் பண்ணி எல்லாம் நாங்கள் அனுப்பிச்சி விட்டுட்டோம். ஸோ அந்த டேயில் வந்துட்டு கொஞ்சம் இப்படி தான் போயிட்டு இருந்தது. நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா நானும் ஜீவாவும் கிளம்பி கோயில் போயிருந்தோம். ஏன்னா மேரிட் ஆனதுக்கப்புறம் நாங்கள் இன்னும் சர்டிஃபிகேட்டே வாங்கலை, மேரிட் சர்டிஃபிகேட். ஸோ அது வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு நாங்கள் போயிருந்தோம். ஸோ மேரேஜ் ஆன கோயிலே தான் சர்டிஃபிகேட்டும் நாங்கள் வந்து போய் வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் உள்ள சாமியெல்லாம் அப்படியே லைனாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நானும் ஜீவாவும் கிளம்பிட்டோம். இந்த வ்ளாக் எல்லாமே கொஞ்சம் பழசு தான். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக டைம் கிடைக்குது எடிட் பண்ணி போடுறதுக்கு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏர்லி மார்னிங் ஒரு 6:30க்கு எழுந்துச்சி ரெடி ஆகி ஒரு 7 o'clock ஆட்டோ வர சொல்லி என்னுடைய ஃப்ரெண்டோட என்கேஜ்மெண்ட்னு சொல்ல முடியாது, ஒரு கைண்ட் ஆஃப் மாப்பிள்ளை பொண்ணு பார்த்துக்கிற டேன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. அங்கே போயிருந்தோம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. லொக்கேஷன் அப்படியே போயிட்டே இருக்குது. ஏதோ காட்டுக்கு நடுவில் ஒரு கோயிலில் ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க. ஏதோ ஆட்டோ நான் தெரிஞ்சவங்க அப்படின்றனால கரெக்டாக கொண்டு போய் விட்டுட்டாங்க. பட் உள்ளே போன வாட்டி அந்த சைடு யாருமே இல்லை. ரொம்ப அமைதியாக நல்லா இருந்தது. எனக்கு கல்யாணம் ஆன நேரமாக என்னன்னு தெரியல, என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அப்படியே அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா கமிட்மெண்ட்டில் அப்படியே போயிட்டாளுங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வ்ளாகில் வந்து பார்த்திங்கன்னா ஐஷு, கீர்த்தியை கூட நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. பட் இவங்க முகில வந்து நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இவளை வந்து எனக்கு 8th 9th ஸ்டாண்டர்ட்லேருந்தே தெரியும். இப்போ வரலும் ஒன்றா தான் இருந்துகிட்ருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் நல்லா ஃபன் பண்ணோம். பின்னாடி ஸ்பேஸ் நிறையா இருந்ததா. ஓப்பனாக சொல்லணும்னா என் ஃப்ரெண்டு அவளுடைய ஃபங்க்ஷனில் என்ஜாய் பண்ணதோட நாங்கள் தனியாக பின்னாடி வந்து என்ஜாய் பண்ணது தான் அதிகமாக இருந்தது. ஐயோ 5 பைசா கூட இல்லையே. நான் பரதநாட்டியம்ல வணக்கம் சொன்னேன். ஸோ அந்த பரதநாட்டியத்தில் வணக்கம் சொன்னேன்றது அது எடுக்கிறதுக்குள்ளே அவ்வளோ ஃபன்னாக இருந்தது. செம்மையாக சிரிச்சு விழுந்து அதுக்கப்புறம் ஒரு வழியாக ஒரே டேக்கில் எடுத்து முடிச்சிட்டோம். ஸோ கல்யாண பொண்ணு மேடம் வந்துட்டாங்க ஒரு வழியாக ஃப்ரீ ஆகி பின்னாடி. ஸோ அவ்வளோ ஒரு சில பல ஃபோட்டோஸ்லாம் அவள் கூட எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் பிஸி ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சம் ஃபன் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ எனக்கா வெயிலில் சாரீ கட்டிகிட்டே இருக்க முடியல. இப்போ என்னன்னு தெரில, ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட இதெல்லாம் சேஞ்ச் ஆக மாட்டிருக்கு. இப்போ ஃபங்க்ஷன்னாலேயே என்னையே அறியாமல் சாரீ வேர் பண்ணலாம் அப்படின்னு தோண ஆரம்பிச்சிடுது. ஸோ கொஞ்ச நேரம் ஃப்ரெண்ட்ஸோடலாம் பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் 3 பேரும் கிளம்பிட்டோம். 4 பேரும் கிளம்பிட்டோம். ஒருத்தி வீடியோ எடுத்துகிட்ருக்கா பின்னாடி. ஸோ தலையிலையும் குண்டுமல்லி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் அதை கழட்டி பேக்கில் போட்டுட்டேன். ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் காய முடியில் போய் மாட்டி எடுக்கும்போது முடியோடு சேர்ந்து வர மாதிரி இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு ஜீவா வந்து இந்த சீஸ் கேக் சம்திங் போட்டிருந்தாங்க. சாக்கோலாவை நான் சாப்பிட மாட்டேன், அவங்க சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஜூஸ் மாதிரி போட்டிருந்தாங்க. அது கொஞ்சம் கண்ட்ராவியாக இருந்தது போல். ஸோ இதெல்லாம் வந்து நைட் கொஞ்சம் நேரம் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் சார்லி பக்கத்தில் படுத்துட்டு இருந்தாங்க. அவங்களையும் கொஞ்ச நேரம் நான் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இப்போ மாமா எர்த் ஆட் வரும், வேணா ஸ்கிப் பண்ணிடுங்க. மாமா எர்த்தில் நிறைய ப்ராடக்ட்ஸ் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் இந்த சோப் வந்து நல்லா இருந்தது. ஸோ வைட்டமின் சி மாய்ஸ்சரைசிங் லோஷன் சோப் அப்படின்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 பேக்கெட்ஸ் வந்து வரும். ஸோ ஃப்ரெக்ரன்ஸ் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மைல்டாக சூப்பராகவே இருந்தது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உட்டன் மாய்ஸ்சரைசிங் லோஷன் சோப். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீடான் ஆகியிருக்கு அப்படின்னா நல்லாவே வந்துட்டு கிளென்ஸ் பண்ணி கொடுக்கும். வைட்டமின் சி லோஷன் சோப்பில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது, நல்லா ஹைட்ரேட்டடாக இருக்க மாதிரி நான் வந்து ஃபீல் பண்ணேன். 2-in-1 பெனிஃபிட்ஸ் மாதிரி உங்களுக்கு நல்லா ஹைட்ரேட்டடாகவும் இருக்கும், ஸ்கின் நல்லா க்ளோயிங்காகவும் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்து மேட்சேஃப் சர்டிஃபிகேட்டட், டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட். ஸோ மாமா எர்த் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பாசிட்டிவ். நீங்கள் வாங்குற ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸுமே தே வில் லிங்க் யூர் ஆர்டர் ஆன் தர் வெப்சைட். அது மட்டும் இல்லாமல் 2025 1 million ட்ரீஸ் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாமா எர்த் ஆப் அண்ட் வெப்சைட், Amazon, Flipkart, Nykaa அண்ட் பர்பிள்லையும் அவைலபிளாக இருக்குது. நியர்பை ஸ்டோர்லையும் அவைலபிளாக இருக்குது. ஸ்க்ரீனில் தெரியுற இந்த கூப்பான் கோட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ராடக்ட்ஸ் லிங்க் வந்து கீழே கொடுக்குற வேணா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க.
ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே எங்கள் கேங்லேயே இன்னொரு ஃப்ரெண்டு தேவி அப்படின்ட்டு எனக்கு மேரேஜ் ஆகி ஒரு 2 months கிட்ட இல்லை 1 month கிட்டேயே வந்து பார்த்திங்கன்னா அவளுக்கும் வந்துட்டு செட் ஆகிடுச்சு. அதனால் டக்குன்னு பிரைட் டு பி பார்ட்டியும் நாங்கள் வந்து வச்சுட்டோம். எப்படி சொல்கிறது, இன்னும் ஒரு 4 or 5 days அவளுக்கு வந்து வெட்டிங் வரும். அந்த vlog நான் அவங்களோட ஷேர் பண்ணுவேன் இனிமேல். எங்கள் கேங்லேயே இந்த ஜீவன் தான் வந்துட்டு ஒவ்வொருத்தருக்குமே பார்த்து பண்ணா. ஏதாச்சும் வெட்டிங்காக இருந்தால் பிரைட் டு பி செட் பண்ணுறதா இருக்கட்டும், எனக்குமே அரேஞ்ச் பண்ணது அவள் தான். இப்போ அவளுடைய வெட்டிங் வந்துடுச்சு டக்குன்னு. அதனால் எந்த பிளேஸ் வந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு நிறையா பிளேஸ் பார்த்துட்டே இருந்தோம். டக்குன்னு என் ஞாபகத்துக்கு வந்தது தீஸ் கிச்சன் தான். இங்கே ஃபுட்டு அவ்வளோவா நல்லா இருக்காது அப்படின்னு தெரியும், பட் ஆம்பியன்ஸ் வைஸ் நல்லாயிருக்கும், கொஞ்சம் நல்லா ஸ்பேஸ் கிடைக்கும் அப்படின்னு நினச்சி இங்கே வந்தோம். ஸோ கோட் ட்ரெஸ் வந்துட்டு பிளாக் அப்படின்னு சொல்லியிருந்தாலுங்க, அன்ஃபார்ச்சுனேட்லி என்கிட்ட அந்த டைமில் பிளாக் ட்ரெஸ்ஸே இல்லை. ஏன்னா நான் ஷூட் பண்ணுற இடத்துல வந்து ஃபுல்லாக வச்சுருப்பேன். பட் நான் இந்த சைடு இருந்தனால டக்குன்னு எல்லா நாளும் நார்மல் குர்த்தி மட்டும் நான் போட்டுட்டு போயிட்டேன். இது வரைக்கும் நாங்கள் பிரைட் டு பி பார்ட்டிஸ் பண்ணியிருக்கோம், பட் இந்த பிரைட் டு பி பார்ட்டியை மட்டும் நாங்கள் மறக்கவே மாட்டோம். ஏன்னா மோஸ்ட்லி நாங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ் அப்படி தான் இருப்போம். பட் இந்த பார்ட்டியில் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் ஒன்றா உட்காந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணி பேசிக்கிட்டே இருந்தோம். ஃபோட்டோஸ் எடுக்கணும், வீடியோஸ் எடுக்கணுன்றதே மறந்துட்டு நாங்கள் பாட்டுக்கு நிறையா கதை வந்து பேசிகிட்டு இருந்தோம். அண்ட் பர்சனலாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த கேக்கோட டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. தீஸ் கிச்சன் போனீங்கன்னா இந்த சிக்கன் ரன்னர் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா இருந்தது சொல்லப்போனால். அதே மாதிரி தந்தூரியும் நல்லா இருந்துச்சு. தேவியோட வெட்டிங் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் எல்லாருக்குமே கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டட் தான். ஏன்னா சடனாக இதாகி டக்குன்னு எல்லாம் முடிகிற மாதிரி இருந்தது. என்னுடைய பிரைட் டு பிலேயே வந்து பார்த்திங்கன்னா இவ தான் எனக்கு அந்த டேக்கே போட்டுட்ருப்பா. இப்போ அடுத்து அவளுக்கு ஆகுது. மேபி நெக்ஸ்ட்டு நித்யாவுக்கு கூட இருக்கலாம், பார்க்கலாம். ஸோ கேக்லாம் வெட்டி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லன்ச் எல்லாம் சாப்பிட வந்துட்டோம். தந்தூரி, பட்டர் நான், கிரேவி, அதுக்கப்புறம் எக் ஃப்ரைட் ரைஸ், இந்த மாதிரி கொஞ்சம் நார்மலாக எப்பயும் போல் சாப்பிடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் சாப்பிட்டோம். டிஃப்ரெண்ட்டாக எதுவும் ட்ரை பண்ணல. டிஃப்ரெண்ட்டாக சொல்ல போனால் அந்த சிக்கன் ரன்னர்ஸ் மட்டும் நல்லா இருந்தது இந்த தீஸ் கிச்சனில். இதில் கொஞ்சம் இன்சல்ட்டான ஒரு விஷயம் என்னென்னா, நாங்கள் ஒரு 1 o'clock கிட்டே போயிருப்போம்னு நினைக்கிறேன். 3:30க்கு வந்துட்டு ரெஸ்டாரண்ட் க்ளோசிங் டைம். அங்கே இருக்க வெயிட்டர் அண்ணாவே வந்துட்டு க்ளோசிங் டைம்னு சொல்கிற மாதிரி வந்துருச்சு, வெளியே போங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் நாங்கள் என்ச்சே வெளியே வந்தோம். அவ்வளோ நேரம் உட்காந்து நாய் அடிச்சிட்டு இருந்தோம். ஸோ எல்லாேருக்கும் இன்விடேஷன்ஸ் கொடுத்துட்டு இருந்தேன். அதெல்லாம் வாங்கினதுக்கப்புறம் ஜூஸ் பார் போயிட்டு அங்கே ஜூஸ் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நானும் என் ஃப்ரெண்டு மோமோஸ் சாப்பிட்டு அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டேன். ஸோ இந்த மாதிரி மாதுளப்பழம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அத்தை எனக்கு உரிச்சு கொடுத்துருவாங்க ஒர்க் பண்ணுறப்ப. ஸோ இது சாப்பிட்டுட்டே வந்து பார்த்திங்கன்னா சைட் பை சைடு நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இது வரைக்கும் நிறையா ரெஸ்டாரண்ட் நானும் ஜியோவும் போயிருந்திருக்கோம். பட் இந்த சிபோ வந்து கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கோம். பட் ஆனால் போகவே முடிய மாட்டேங்குதுன்னு இருந்தோம். பட் அன்றைக்கி டேயில் வந்து நாங்கள் கிளம்பி போயிட்டோம். ஆம்பியன்ஸ் வைஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுவும் நைட் டைம் மட்டும் நீங்கள் போயிட்டிங்கன்னா வியூ வந்து சூப்பராக இருக்கும். ஃபுட் வைஸ் வந்து கேட்டிங்கன்னா பரவாயில்லன்னு தான் சொல்ல முடியும். நாங்கள் போனப்போ யாருமே இல்லை, நாங்கள் 2 பேர் மட்டும்தான் இருக்க மாதிரி இருந்தது. இந்த vlogல என்னமோ நான் இந்த ரெஸ்டாரண்ட் ரிவ்யூஸ் கொடுக்குற மாதிரியே இருக்குது. பட் என்ன பண்ணுறது, போனதெல்லாம் வெளி பிளேஸு, ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை, நீங்கள் பார்த்து தான் ஆகணும். ஸோ சிபோ வந்து பார்த்திங்கன்னா போத்தீஸ்க்கு ஆப்போசிட்டில் இருக்கும். குவைட் எக்ஸ்பென்சிவாக இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். எனக்கு அதில் சாப்பிட்டதே வந்து ஃபிஷ்ஷு மேலே வந்து மாங்காய் துருவி போட்டு கொடுத்துருந்தாங்க. அந்த ஒரு டிஷ் வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. மீதி எல்லாம் நார்மலாக இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளீனாக வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. யாருமே இல்லாதனால நான் அப்படி சுற்றிட்டு இருந்தேன். யாராச்சும் இருக்கிறாங்க அப்படின்னா நான் அவ்வளோதான், உட்காந்த இடத்த விட்டு நான் எந்திரிச்சிருக்கவே மாட்டேன். ஸோ ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயம் என்னால் ஃபீல் பண்ண முடியுது. முன்னெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருப்பேன், தெரியாதவங்க கிட்ட கூட ஜாலியாக பேசிட்டு அப்படி இருப்பேன். இப்போ என்ன ஆயிடுதுன்னா தெரிஞ்சவங்க கிட்ட மட்டும்தான் என்னால் எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருக்க முடியுது. மற்றபடி ரொம்ப இன்ட்ரோவர்ட்டாக மாறிட்டே வரணும் அப்படின்ட்டு எனக்கே தோண ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ ஒரு சடன் டேட் நைட் மாதிரி இருந்தது. ஒரு ப்ரைவேட்டான ஒரு ஸ்பேஸ் கிடைச்ச மாதிரி ஃபீல் பண்ணோம்.
ஸோ ஒரு 4 days கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா ஏஎம் ஃபுட் கோர்ட் வந்து கூட்டு போயிருந்தாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து பார்க்கறதுனால அடுத்தடுத்துன்னு இருக்கும். பட் நடுவில் டேஸ் வந்து கேப்ஸ் நிறையாவே இருந்தது. ஸோ அங்கே வந்து பீஸா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் பாஸ்தா, மோமோஸ் அடிக்டட் நான். அது ஃப்ரைடு மோமோஸ்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது எல்லாமே வந்து டேஸ்ட் பண்ணியிருந்தோம். ரொம்பவே சூப்பராக இருந்தது. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நைட் டைம் ஸ்கின் கேர் ரொட்டீன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வீக்லி ட்வைஸ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபேஸ் மாஸ்க் வந்து நான் அப்ளை பண்ணுவேன். ஸோ ஜீவாக்கும் அப்ளை பண்ணி விட்டுருந்தேன். அப்படியே கொஞ்சம் நேரம் படம் பார்த்துட்டு இந்த டேவை வந்து நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். See you on next video, girls. Bye bye.